ஸ்ரீ குருப்யோ நமஹ. அன்பான கதம்பம் சேனல் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு தினத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை பார்க்கின்ற பொழுது பஞ்சாங்க படனம், திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இவைகளை அன்றாடம் நினைத்தல் நமக்கு பல நன்மைகளை விளைவிக்கும். அந்த நாளிலே வீட்டில் உள்ள பெரியவர் யாராவது ஒரு முறை அதிகாலையில் எழுந்து, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவர் ஸ்நானங்களை எல்லாம் முடித்து பூஜை அறையை சுத்தம் செய்து அந்த பூஜை அறையில் மங்கள பொருட்களான வெற்றிலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழங்கள், புஷ்பம், மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் ஆகியவற்றை ஒரு தட்டிலே வைத்து பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்பது சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வைத்துவிட்டு வீட்டில் உள்ள அனைவரும் எழுந்திருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் முதலிலே இந்த பூஜை அறையில் உள்ள தீபத்தையும் மங்கள பொருட்களான பழ வகைகள், தாம்பூலங்களை தரிசிப்பது விஷு புண்ணிய காலம், சித்திரை வருஷ பிறப்பு புண்ணிய காலத்தில் பல நன்மைகளை ஏற்படுத்தும். அன்றைய தினம் மங்களகரமாக இருக்கும். அதனை தொடர்ந்து வருகின்ற நாட்களும் மங்களமாக இருக்கும் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. இதை விஷு புண்ணிய காலம், சித்திரை மாத பிறப்பு, சித்திரை புண்ணிய காலம் என்ற வகையிலே கேரளாவில் விஷு புண்ணிய காலத்தில் இது அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த பழக்கத்தை நாமும் கை கொண்டால் நமது வாழ்வும் சிறக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதனை நாம் தொடர்ந்து வழிபட்டு வருவோமாக, எல்லா நன்மைகளையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.